நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஓ சரிங்க. அந்த பைல்ஸ் வந்துட்டாங்கன்னா ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போறாரு இல்லைங்க. அப்படி போறதுனால அவங்களுக்கு டிரைவர்களுக்கு பைல்ஸ் வந்துரு. டெய்லருங்களும் அப்படித்தானுங்க. தனிக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூட்டை தணிக்கிறதுக்கு நல்ல உடம்பு குளிர்ச்சியான பொருளுங்க. ஐயோ பண்ணி சாப்பிடுறதுமா அப்படிங்கிறது அந்த எண்ணம் எல்லாம் படக்கூடாதுங்க. நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எது நல்ல விதமா எந்த பொருள் சாங்கி சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்கு. இனிமே 40 ரூபாய்க்கு கொடுக்கணுங்க, 60 ரூபாய்க்கும் கொடுப்போம், 150 காக்கெல்லாம் வாங்கினா 100 ரூபாய்க்கு. இது என்ன பீஸுங்க ஐயா? இது வார் பீஸுங்க சார். இதான் வார் பீஸுங்களா? ஆமாங்க. வார் பீஸுங்கிறது என்னங்க? வார் பீஸ்னா அதுக்கு உடம்பு மேல இருக்கிறது பாருங்க, அதுதான் வார் பீஸுங்கிறது. கறி பீஸும் கீழே இருக்குமுங்க, அதுக்கு வார் கீழே கறி. கறி பீஸ் வார் பீஸ் 2 பீஸ் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. கறி பிடிக்கணும் கறி சாப்பிடலாம், வார் சாப்பிடணும் வார் சாப்பிடலாம். எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாங்க குழம்பு? சார் வார கணக்கில் வச்சு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. வார கணக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் கிடையாது. வச்சு கைப்படாமல் வச்சிருந்தோம்னா, கரண்டியோட வச்சிருந்தோம்னா அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேணுங்கும் போது நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கு. இப்போ ஏதாவது ஆர்டர் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எங்கீங்க இது வெட்டுறீங்களா? இதுக்கு இல்லைங்கண்ணா சார், நான் வறுவல் செய்யறதுக்கு தான் சார் வெட்டுறேன். ஓ நீங்க நைட்டுக்கு வறுவலுக்கு இப்போ வெட்டுறீங்க? இல்லை நைட் இல்லைங்க, நம்மளுக்கு 1 மணிக்குள்ள செய்யணும் இல்லைங்க. இதுதான் தனியா நீங்க சொன்னா அந்த பீஸ். ஆமாங்க. சில்லியும் போடுவீங்களாம்மா? இல்லைங்க, வறுவல் மட்டும்தான். வறுவல் மட்டும். இது வந்து குடல் பன்னி குடல். இது 1/4 கிலோ 100 ரூபா. இது 100 ரூபா. இது 100 ரூபா. வர கஸ்டமர்லாம் இங்கே கோயில்பாளையம், கோயம்புத்தூர், ஏலமேடு எல்லாம் இங்கே வர பருப்பு ஊட்டி அது போகிறப்பல இங்கே சாப்பிட்டு போவோம். ஊட்டி குன்னூர்லேருந்து கூட நீங்கள் ஏர்போர்ட் போகிறவங்க நீங்கள் சாப்பிட்டு இட்லி வைக்கலாங்களா? வைங்க. எவ்வளோ இட்லிங்க? 2. டேஸ்ட் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீங்களா ப்ரோ? நான் எங்கள் ஊர் சைடில் சாப்பிட்டது உண்டு. எந்த ஊருங்க? நம்மளுக்கு சேலம். ஓ சேலத்துலேருந்து அங்கே சாப்பிடுவீங்க? இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலராக சாப்பிட்டா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ அங்கே சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே இருக்கும், நல்லா இருக்கும். எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவீங்க? கறி சாப்பிடுவேன். கறி சாப்பிடுவீங்க. காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய ஒன்னிப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பன்றி இறைச்சி கடை, வெண்பன்றி இறைச்சி கடை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த வெண்பன்றி இறைச்சி கடை வந்து எங்க ஆரம்பிச்சாங்க, இந்த இறைச்சியில வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, ஸோ இந்த தொழில் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஐயா வந்து இந்த ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேருங்க ஐயா? கதிர்ராஜ். கதிர்ராஜ். ஓகே. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்களும் பன்றி வளர்க்கணுங்க, கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ பன்றி வளர்க்குறீங்க? ஆமாங்க, வியாபாரம் பண்ணுறோம். கரும்பன்றியா வெண்பன்றியா? 2 பண்ணியும் பண்றோம். 2 பன்றி. 2 பண்ணி நல்ல பண்ணி வளர்க்குறோம், கரும்பண்ணியும் இருக்கு. ஓகே. இதுல எந்த பண்ணி வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம்? 2 பண்ணியுமே உடலுக்கு நான் அவ்வளோ ஆரோக்கியம் தானுங்க. கலர் தானுங்க வேற கலர் தான் மாறுது. ஆமா, உருவம் எல்லாம் ஒன்னே தானுங்க. 2மே சாப்பிடலாங்க, எந்த தப்பு வராது. உடம்புக்கு நல்லதுங்க. உடம்புக்கு ஜூடா இருந்தா தனிச்சிரு. நம்ம உடம்புல வந்துங்க அல்சர் இருந்தாலும் நல்லாயிரு. பைசலுங்கிறாங்க இல்லைங்க, அது இருந்தாலும் நல்லாயிருங்க. இதெல்லாங்க உடம்புக்கு வந்து நல்ல கூலிங்கான பொருள். பன்றி தான். ஆமாங்க, பன்றி கறி சார் நல்ல கூலிங்கான பொருள். சில பேர் வந்து இந்த பன்றி கறியை சாப்பிட்றதுக்கு விரும்பாம இருக்காங்களா ஐயா, அது எதனாலங்க? சார் அவங்க மன திருப்தி இருக்குமுங்க ஒவ்வொருத்தருக்கு. ஐயோ பண்ணி சாப்பிடுறதுமா அப்படிங்கிறது அந்த எண்ணம் எல்லாம் படக்கூடாதுங்க. நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எது நல்ல விதமா எந்த பொருள் சாங்கி சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்கு, அதுக்காக நம்ம சாப்பிடல. ஐயாவுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது பன்றி கடை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வயசு 55 ஆச்சுங்க. 55 வருஷமா நான் பிறந்த பிறகு நமக்கு இதே கறி தானுங்க. சாப்பிட்டு உடம்புல எந்த சீக்கு இல்ல, நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. இந்த ஒரு பன்றி நீங்க வளர்க்குறீங்கன்னா சின்ன குட்டி போடுது, குட்டி போட்டதுல இருந்து எவ்வளவு மாதங்கள் வந்து வளர்ந்தா நல்லா ஒரு கறி வந்து நல்லா விழுகுங்க? 3 மாதம் வந்து 10 கிலோ வருங்க சார். அதுல இருந்து 5 மாசம் போது 20 கிலோ வரும். அப்ப நீங்க அந்த நல்ல வெயிட் ஏறினதுக்கு அப்புறம் தான் பண்டிகை வந்து நீங்க ஒரு 30 கிலோ டிஸ்டத்துல அறுப்பீங்க. ஆமாங்க. ஓகே. ஒரு பன்றி வந்து 30 கிலோ விழுகுதுன்னா 1 கிலோ வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு நீங்க விற்பனை பண்றீங்க? நாங்க 300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சார். 300 ரூபாய்ங்க. நான் கறி உயிர் வெயிட் கொடுக்குற மாதிரி 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உயிரோட கொடுக்குறதா இருந்தா 100 ரூபா. கறி பச்சைக்கறியை வெட்டி கிழித்து சமையல் சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சமையல் செஞ்சு வச்சிருந்து அதே பிளேட்ல கணக்கில் கொடுக்குறோம் இல்லைங்க, அது 400 ரூபாய்க்கு. ஓகே. நீங்க அது நீங்க சில்லியே நீங்க போட்டு கொடுக்குறீங்க? சில்லியா போட்டு கொடுக்குறோம். இப்போ நல்லா பொரிச்சுங்க, நல்லா வேக வச்சுங்க, அதுக்கு மசாலா தூள் எல்லாம் போட்டுங்க, நல்லா நீட்டா செஞ்சுங்க, அதே 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓ சரிங்க. இப்போ நான் வந்து பன்றி வந்து நான் இறைச்சி வந்து சாப்பிட்டது கிடையாது. மட்டன், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ பன்றி இறைச்சியினுடைய சுவை வந்து எப்படி இருக்குங்க? சுவை வந்து சூப்பரா இருக்குமாங்க. அது வந்து நான் எல்லா கறியாட்டம் அந்த மாதிரி இந்த மாதிரி வாரமெல்லாம் தெரிய ஆடிக்காதுங்க.
இது வந்து நல்லா உடம்புல கொஞ்சம் எண்ணெய் பதம் இருக்கிறதுனாலங்க அது சாப்பிட்டா ஜூட்டுக்கு துணைக்கு அதை தணிக்குங்க. தணிக்கிறதுனால அதனால விரும்பி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஜூடாக இருக்கிறது உடம்புன்னா நீங்கள் சாப்பிட்டவங்க நான் பன்னிக்கறி சாப்பிட்டா தனிச்சிருவாப்பா அப்படின்னு அவங்களுக்கே அறிமுகப்படுத்தித்தானுங்க அதை கொண்டு வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி விடுறாங்க. அவங்க சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு சொல்றதுங்க. அதனால இப்போ அப்படியே தான் விளம்பரம் ஆயிட்டு இருக்கு. அந்த பைல்ஸ் வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்யறது, டிரைவருக்கெல்லாம் வண்டி ஓட்டிட்டு வெளியூரெல்லாம் போறாருங்க, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போறாரு இல்லைங்க. அப்படி போறதுனால அவங்களுக்கு டிரைவர்களுக்கு பைல்ஸ் வந்துரு. அவங்க என்ன செய்யறது, டாக்டர்கிட்ட அப்போ கேட்டு போட்டு ஏதோ தெரிஞ்சவங்கிட்ட நம்ம மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்கிட்ட எல்லாம் சொன்னாங்கன்னா, அதான் இந்த மாதிரி இருக்குது பன்னிக்கறி சாப்பிடப்பா நல்லா இரு அப்படிம்பாங்க. டெய்லருங்களும் அப்படித்தானுங்க, துணி வைக்கிறாங்களே அவங்களும் அப்படித்தானுங்க. இந்த மாதிரி ஜூட்டா இருக்குதுன்னு செய்யறதுன்னா பன்னிக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்து பண்ணி அது சூட்டை தணிக்கிறதுக்கு நல்ல உடம்பு குளிர்ச்சியான பொருளுங்க. குளிர்ச்சியானது. இப்போ நீங்க இந்த தொழில் நீங்க எவ்வளவு ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா காலத்துல பண்ணாருங்க, அப்புறம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் பண்ண பயம் பண்ணிட்டு இருக்கேன். பரம்பரை தொழிலே எங்களுக்கு இதுதானுங்க. ஓகே. இப்ப கிலோ வந்து நீங்க 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பன்றியை நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க இறைச்சி ஆக்குறீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்ல வந்து நீங்க வந்து கறி கடை வைப்பீங்க? இந்த டெய்லி தினசரி கடை இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஒரு நியூ போட்டு கொடுத்தானுங்க, அப்புறம் அதனால மறுநாள் போடுறது தானுங்க. ஆனா வாரத்துக்கு 7 நாளைக்கு முடாம சேர்ந்துட்டு இருக்கிறது தானுங்க. ஏதோ ஒரு நம்ம ஏதோ பிரச்சனை இருந்தா ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னா ஒரு நல்லா நீ விட்டுறாங்க. இப்ப பையன் பாரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். இப்ப காலையில வந்து நீங்க எந்த டைம்ல வந்து இந்த கறி கடையை ஆரம்பிப்பீங்க ஐயா? அது நம்ம பிரியம் தானுங்க. நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட சாத்திட்டு கூட சாயந்தரம் கூட திறக்கலாங்க. இல்லாட்டி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல 7 மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமையில எந்த நேரத்துக்கு 7 மணிக்கு ஆயிடும். சாயந்தரம் 9 மணி வரைக்கும் இருப்பீங்க. எவ்வளவு வருமானம் இதுல உங்களுக்கு கிடைக்குதுங்க? சார் வியாபாரம் எப்படி சொல்ல முடியாது. திடீர்னு 4 பேர் வந்து 4 கிலோ வெட்டினாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குங்க. 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாம். 4 பேர் வெள்ளின்னா ஒரு 2 பேர் ஒருத்தர் சொல்ல முடியாது. வியாபாரத்துல எப்படி வேணா நடக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை. நீங்க வந்து இந்த தொழில வந்து எல்லாருமே பண்ண முடியுங்களா? இப்ப நான் புதுசா வந்து இந்த ஒரு தொழில ஆரம்பிக்கணும், நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம கிட்ட நீங்க செய்யணும்னா நம்ம கிட்ட நான் சொல்றேன் இல்லைங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் பழகிக்கலாம். இதுக்கு வந்து பன்றியை வளர்க்க தெரியணும் முதல்ல. அதுக்கு நாம கொடுக்குற சாப்பாடு கம்பெனி செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைங்க, அதை எடுத்து கொண்டு போய் சாப்பிட்ட போது மீதி அந்த மீறி சாப்பாடு கொண்டு வந்து அதுக்கு போட்டு நம்ம ஒரு கூண்டாட்டு கட்டி அதில் வச்சு நல்ல விதமாக வளர்க்குறது தானுங்க. அதுக்கு ஸ்டைல் ஸ்டீல்ஸ் எல்லாம் போட்டு காரையெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு நேரத்துக்கு சாப்பாடு 2 நேரம் 3 நேரம் கொடுத்து வளர்த்து விடுறது தான். இப்படிதான் நீங்க பண்றீங்க? அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்து இந்த பன்றி வளர்த்து நான் ஒரு இறைச்சி கடை வைக்கணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு முதலீடு நமக்கு தேவைப்படுதுங்க? எத்தனை வேணா செஞ்சுக்கலாம் சார். இது பண்ணி இதே நம்ம பில்டிங் பெருசு கூட கட்டிட்டு செய்யலாங்க. ஒரு சிம்பிளா ஒரு சாலை செட்டு போட்டு சரி நம்ம வசதி பொறுத்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. அப்புறம் நாம செய்யலாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை வேணும் இல்லைங்க, வருமானம் வேணும் இல்லைங்க. நம்ம வருமானம் சக்தி பொறுத்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இந்த பன்றி வளர்க்கறதன் மூலமா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அதிகமா இதுல வந்து சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. தமிழகத்துல வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்க சார்? அவர்கள் நம்ம என்ன போனது இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க. நம்ம ஊர் சரி என்ன சில பேர் வந்து மூலக்காய்ச்சல் வருது, அது வருது இது வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பேஜார் பண்ணி விட்டாங்க பாருங்க கவர்மெண்ட்ல. அதனால சில மக்கள்கள் பயந்துட்டாங்க. அதனால இப்ப அவங்களே வந்து சாப்பிடாதனால 6 நாள் ஆச்சு, உடம்பு சூடேறிடுச்சு, கொப்பளம் வருது, ஏதோ கொடுங்க போன்னு வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. ஆனா தெரிஞ்ச வேறு நிறைய சாப்பிடுறாங்க, தெரியாமலும் சாப்பிடுறாங்க. சில பேர் மனசுல வச்சுட்டு ஐயோ சாப்பிட்டா சாயிருமா அப்படின்னு பயக்கிறாங்க. அந்த பயமெல்லாம் இல்லைங்க. 2 ரூப் சாப்பிட்டாங்க அப்புறம். பன்றி இறைச்சியில வந்து பல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. தலைக்கறி இருக்குது, தொடக்கறி இருக்குது, நெஞ்சு கறி இருக்குது. இந்த மாதிரி வந்து பன்றி கறியில எந்த கறி வந்து ரொம்ப சுவையா இருக்கு சார்? பன்றி கறியில வந்து மெயினா வந்து கறி வாறு தான் சார் சுவை. கறி வார் நல்லா இருக்குங்க. வார் சாப்பிட்டா கூலிங்க, கறி சாப்பிட்டா கொஞ்சம் சக்கையாட்டு இருக்குங்க, ஆட்டு கறியாட்டம். அதனால கறி வார் 2 கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு, நல்ல ஜம்முன்னு இருக்கு சாப்பிடும். இட்லி இருக்குதுங்க, வறுவல் வச்சு 2 இட்லி வச்சு வறுவல் அந்த வாரு கறி செஞ்சு வச்சு 2 இட்லி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு, சுவையா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 2 இட்லி சாப்பிடுறவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பன்றி கறியை வந்து அந்த குடல் எல்லாம் இருக்கு பாத்தீங்க, ஆட்டு குடல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது போட்டி வந்து ஒரு கிரேவி அந்த மாதிரி இந்த குடலையும் அத மாதிரி இந்த குடல் தனியா செஞ்சுக்கலாங்க. தனியா நாங்களே அது வெட்டிங்க நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா செஞ்சு அதுக்கு பெட் ஊத்துங்க, அது கிளீனா தனியா பொரியலாட் பண்ணிடுவோம். பத்த பொரியல், குடல் பொரியல்னு இதுலயே அது பண்ணலாங்களா? தனியா பீஸ் பண்ணலாம், அது தனியா பீஸ் பண்ணலாம். அது தனியா விரும்பி சாப்பிடுறவங்க அது நல்லா சாப்பிடுவாங்க, அதையும் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில சில்லி வந்து ஒரு 100 கிராம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 100 கிராம் 30 ரூபாய் கொடுக்கணும். 30 ரூபா. ஓகே. அது வந்து சில்லி வந்து பாத்தீங்கன்னா
என்ன மாதிரி நீங்க பண்ணுவீங்க? கோழி சில்லி மாதிரி தான் பண்ணுவீங்களா எப்படி? இல்லைங்க, நம்ம கூட்டெல்லாம் ஆட்டிங்க, இப்போ மசால் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுங்க, ம். வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யற மாதிரி சமையல் மாதிரி எல்லாம் கூட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டா நாமளே செஞ்சுக்கிறது தானே. இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. அதாவது உங்களோட ஹோம்மேட் மசாலா தான். மசாலா ஆமாங்க. அந்த மசாலா வச்சு நீங்க இங்க வந்து கொடுக்குறீங்க. மசாலா போட்டுங்க, இல்லைன்னா வறுத்து ரெண்டுக்கும் தானுங்க. குடல் கறிக்கும் அந்த மசாலா தானுங்க, அப்புறம் நம்ம அந்த பீஸ் கறிக்கும் அதே மசாலா தானுங்க. மாலை வேளையில வந்து எப்பவுமே நம்ம கடையில சில்லி இருக்குங்களா? இருக்குங்க. என்னன்னு ஒரு 10-11 மணிக்குள்ள செஞ்சிருவோங்க. அப்புறம் செஞ்சா அப்புறம் நைட்டு சாயந்தரம் வரைக்கும் ஏதோ வர்றவங்களுக்கு கொடுக்குறோம். இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு தொழில் தான் இது. ஆமாங்க, இது தொழில் அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கிறவங்க. அதுதானே எங்களுக்கு ஜீவனாசியா, எங்க தாத்தங்காலத்துல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பன்றிக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுங்க சார்? அது நோய் வந்து லேசா உடம்பு ஃபுல்லா ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் கிசுகிசுன்னு எல்லாம் இடிக்குங்க. அதுக்கு மருந்து இருக்குதுங்க. சரிங்க. அவங்க சொன்னோம்னா கொடுப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா இருக்கும். சரி. அது போக எந்த சீக்கம் வராது. பன்றிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் வச்சிருக்கிற பாங்க வச்சிருந்தா சரி. இப்ப நீங்க வளர்த்துறதுனால உங்களோட கறிக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. சப்போஸ் நீங்க வளர்த்தலைன்னா வெளியே தான் நீங்க வாங்கிட்டு வரணுமா? ஆமாங்க, நாங்க வெளியே தான் வாங்கணும். நம்ம மாதிரி பண்ண வச்சிருக்காங்க இல்லைங்க, அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு வர்றது. எங்க இந்த காரமடை பகுதியில எங்க பண்ணைகள் இருக்குங்க? நம்மளுக்கு எங்க ஆளுகளும் இருக்கிறாங்க, அவங்க வச்சிருக்காங்க சிம்பிளா. ரொம்ப பெரிய பண்ணை எல்லாம் இல்லைங்க, சிம்பிளா வச்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு 6 மாசம் 5 மாசம் வளர்த்துனாங்கன்னா, ஒரு 4 குட்டியோ 3 குட்டியோ வளர்த்துனாங்கன்னா, சரி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா தருவாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நான் பட்டியல போட்டு ஒரு 2 வாரத்துக்கு அறுத்துக்கலாம். என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வருவீங்க? நாங்க 100 ரூபாய்க்கு வாங்குறோம் சார். 1 கிலோ 100 ரூபானா வெயிட். அத நீங்க வெயிட் போட்டு தான் நீங்க வாங்குவீங்க. ஒரு 30 கிலோ இருக்குதுன்னா 3000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிடுறீங்க. நீங்க கிலோவுக்கு நீங்க சொன்னீங்க 300 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் லாபகரமா நீங்க வச்சு 200 ரூபாய் லாபம் எங்களுக்கு வேஸ்ட் வருது. அதுலயும் வேஸ்ட். ஆமாங்க, குடல் வேஸ்ட் வரும், தலை வேஸ்ட் வரும், ஒரு ஈரல் வேஸ்ட் வரும். தலை வந்து இதுக்கு பயன்படுத்த மாட்டீங்களா? தலை பயன்படுத்தலாங்க, அதெல்லாம் அந்த கறி வெட்டுறதுக்கு நம்மளுக்கு பயன்படாதுங்க. அவங்க அதுக்கு வேற ரேட் தான் வரும். தலைக்கறி வேணுங்கிறவங்களுக்கு ஒரு கம்மி விலை, குடல் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலைங்க. அது ஈர செட்டு வாங்குவாங்க, ஈரல் தான் பயமா வேண்டாம்பாங்க. அதுக்கெல்லாம் தலையை கழிச்சிட்டு போட்டாங்க, அது ஒரு 230 ரூபாய் விலை வந்துருங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் வரும், வந்துருங்க. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி காய வச்சு வெட்டும் போது 250 ரூபாய் வந்துருங்க. ஒரு கிலோ 50 ரூபாய் சேர்த்து வச்சு விற்கிறோம். இவ்வளவுதான் வரும். ஆமா, சரிங்க. ஒரு 1/2 கிலோ வித்து ஒரு 25 ரூபாய் கிடைக்குங்க. 1 கிலோ வித்து 50 ரூபாய் கிடைக்கும். இந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும். சரிங்க. இந்த மசால் தூள் எல்லாம் போட்டு செஞ்சதுனாலங்க அது ஒரு 350 ரூபாய் விலை வந்துருங்க. ஒரு 400 ரூபாய்க்கு வித்தா நம்மளுக்கு ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். ஆனா இந்த தொழில ஒரு சின்னதா ஒரு லாபம் இருக்கு. இருக்குங்க, லாபம் இருக்கு. நம்மளுடைய கடை வந்து எங்க அமைஞ்சிருக்குங்கய்யா? இங்க அமைஞ்சிருக்குதுங்க, பையன் கடைங்க. இந்த இடம் பேரு நாம இந்த இடம் பேருங்களா அட்ரஸ் காலனி. என்னங்க? அட்ரஸ் காலனி. அட்ரஸ் காலனி. இது ஒன்னிப்பாளையம் ரோட்ல அமைஞ்சிருக்கு. பக்கத்துலயே கிறிஸ்த கிங் காலேஜ் ஒட்டி காலேஜ் ஒட்டி அது பக்கத்துல ஒயின் ஷாப் இப்ப புதுசா இருக்குதுங்க. ஆமாங்க. ஓகே. யாராவது தேவைப்பட்டா இங்க வந்து கறி வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாங்க. எல்லாம் போறவங்க வரவங்க வந்து பிரி போட்டு பார்த்தாங்கன்னா டக்குனு ஒரு அரை. உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குங்களா? தெரியுங்களா? ஒரு 15 நம்பர் அங்க இருக்குது. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. பன்றி வளர்ப்பு பற்றியும் பன்றி இறைச்சி கடையை பற்றியும் உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்துல எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்க. இன்பத்தோட நீங்க என்றுமே இதே சிரிப்போட இருக்கணும். சரிங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா கறி வெட்டிட்டு இருந்தாருங்க. முதல்ல நான் வந்த உடனே ஐயா உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, தம்பி என் பையன் வரணும்ப்பா, அப்பதான் நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் பையன் மாதிரி நினைச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே. அடுத்தடுத்த பதிவுகள் இல்லையா நான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.